ஹலோ கைஸ், குட் மார்னிங். எகைன் நான் உங்கள் முகமது. வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படின்னா இன்றைக்கி நேற்று நம்ம எங்கள் ரிலேஷன் தான், அவர் கொஞ்சம் அரசியல் சப்போர்ட்லாம் இருக்குது. அவரை கொஞ்சம் மார்க்கெட்டில் மீட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் விஷயம் பேசணும் அப்படிங்கிறத சொன்னேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரை வெறுங்கையை போய் பார்க்குறத விட ஒரு லைவ் ட்ரேடிங் விர்ச்சுவலில் பண்ணிட்டு அதை போய் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்போ நம்மளோட அபிலிட்டி கொஞ்சம் அவருக்கும் ஒரு அபிலிட்டி கிடைக்கும் இல்லையா. நம்மளோட அபிலிட்டியை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நப்பாசையில் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி காலைல போட்டு விட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் 20 lakhs. இப்போ பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 18,88,000. சரியா, வேறு எந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை கைஸ், பாருங்கள். ஸோ நம்ம காலைல தான் போட்டோம். நான் 49 எல்லாமே புட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளோட அனலைஸ் படி இந்த ட்ரெண்ட்லைனை பிரீச் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஊரில் கீழ் நோக்கி தான் வரணும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதாவது 23,000 வரைக்கும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங் எடுத்துருந்தோம். அதுவும் ஓரளவு ப்ராஃபிட்டில் நிற்கிது. ஸோ பார்க்கலாம் இது வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு. ஸோ 665 இல்லையா, 665, இங்கிட்ட ஒரு 25, அங்கிட்ட ஒரு 10, 35 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் நிற்கிது இப்போ. ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், எவ்வளோ தான் போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே ட்ரெண்ட் லைன் தான் கைஸ். ஈவன் பேங்க் நிஃப்டி கொண்டு பாருங்களேன், பேங்க் நிஃப்டியும் அதே ட்ரெண்ட் லைன் ப்ரீச் பண்ணிட்டாங்க. பேங்க் நிஃப்டி ப்ரீச் ஆகிடுச்சு. ஸோ 48,970 அது வரைக்கும் வரணும். அதாவது 49,000 கீழே வரணும். ஸோ ஆல்ரெடி 49,000 சப்போர்ட் எடுத்து தான் போயிருக்கேன். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், நடக்காது வேடிக்கை பார்ப்போம். ஸோ வந்த ப்ராஃபிட்டை விட வேணாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. ஸோ 225க்கு மேலே போனதுக்கப்புறம் 220 போட்டுடலாம். ஸ்டாப் லாஸ் 95, 105க்கு போடலாம் ஸ்டாப் லாஸ். அது கீழே வர மாட்டாங்க. ஸோ மாடிஃபை ஸ்டாப் லாஸ் 105. ஓகேவா? ஓகே. பேங்க் நிஃப்டி அவ்வளோதான் மூவ்மெண்ட்டும் போல். பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு 700 போட்டுருலாம் ஸ்டாப் லாஸ்.